ஒட்டு மொத்தமாக அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. ஆயுள் தண்டனை 14 வருஷம் உள்ளே போட்டுறாங்க. ஆனால் மேல்முறையீடு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேல்முறையீடு பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் போகணும். சுப்ரீம் கோர்ட் எங்கே இருந்துச்சு தெரியுமா? இப்போ டெல்லியில் இருக்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ லண்டனில் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட். லண்டனில் போய் வாதாடணும்னா சாமானிய மக்களால் போக முடியுமா? ஆனால் தியாகராஜ பாகவதரால் போக முடியும். என்எஸ் கிருஷ்ணனால போக முடியும். என்ன காரணம்னு பெரிய பணம் இவங்ககிட்ட இருக்குது, செல்வாக்கு இருக்குது. இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே தியாகராஜ பாகவதர்கிட்ட வந்து ஒரு 10 ப்ரொடியூசர் அட்வான்ஸ் தொகையை கொடுத்து நீ என்ன படத்தில் நடிச்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கார். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடு போகிறாங்க. ஆயுள் தண்டனை வாங்கிட்டாங்க. 3 வருஷம் போயிட்டுருக்கு. இந்த 3 வருஷ காலகட்டத்தில் இவங்க ஆயுள் தண்டனை எதிர்த்து அவங்க வந்து லண்டனில் போய் அப்பீல் பண்ணுறாங்க. அங்கே வழக்கு நடக்குது. வழக்கு நடந்த பிறகு அந்த வழக்கிலிருந்து இவர்கள் குற்றமற்றவர்களும் வெளியே வந்துடுறாங்க. என்ன சொல்லி எப்படி வராங்க அப்படின்னா, ஐயா என் மாதிரி வந்து தொடர்ந்து அவன் தப்பாக எழுதிக்கிட்டே இருந்தான். என்னுடைய ரசிகர்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல, என் ரசிகன் தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், அவன் அடித்து உடச்சிட்டா, அதுக்கு நான் எப்படியா பொறுப்பாக முடியுன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த காலகட்டத்தில் அந்த வக்கீலுடைய வாத திறமையினால் இவங்க வந்து அந்த கொலை வழக்குலேருந்து விடுதலையாகி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த பிறகு 3 பேர் மாட்டினாங்க இல்லையா? ஸ்ரீராமுலு ஒரு தயாரிப்பாளர், என்எஸ் கிருஷ்ணன், லக்ஷ்மிகாந்தன். இதில் என்எஸ் கிருஷ்ணன் தப்பிச்சிட்டார். திரும்ப மீண்டும் படத்தில் நடிக்கிறாரு, ஒரு பெரிய பீக் போகிறார் மறுபடியும். அதே மாதிரி ஸ்ரீராமுலு படம் மறுபடியும் அடுத்தடுத்து படம் தயாரிக்கிறார், அவரும் பெரிய பீக்கில் போகிறாரு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே போயிடுது. ஆனால் லக்ஷ்மிகாந்தனா இருக்கிற அந்த பிரச்சனையில் மாட்டின நம்ம இவர் இருக்கார்ல தியாகராஜ பாகவதர் மட்டும், அவருக்கு அந்த செகண்ட் லைஃப்னு சொல்கிறோம்ல, ஆஃப்டர் பிரிசின், ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் வாழ்க்கை டோட்டலாக காலி ஆகுது. அந்த கிரேஸ் டோட்டலாக அவுட் ஆகுது. அவரை பார்ப்பதற்கு பெண்கள் கூட்டம் அலமோதும். அதுக்கப்புறம் வந்து அவர் படத்தில் நடிக்கிறார். ஷியாமலான்னு ஒரு படம் நடிக்கிறாரு, அப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறார். இந்த படங்கள் எதுவுமே ஓடல, எல்லாம் அட்டர் ஃப்ளாப்பு. இப்போது ஜெயிலில் இருக்கும்போதே தயாரிப்பாளர்கள்லாம் வந்து என்ன அட்வான்ஸ் கொடுத்தான்ல, இவன் நடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாரும் அவர் போட்டு நெருக்கிறாங்க. நீ ஆயுள் தண்டனை வாங்கிட்டீங்க, இதுக்கு மேலே நாங்கள் காத்திருக்க முடியாது, எங்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுன்றாரு. இவர் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கார். வேறு வழி இல்லாமல் எல்லா சொத்துக்களை விற்கிறார். சொத்துக்களை விற்று அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணுறாரு. எல்லா தொகையும் போயிடுது. அப்புறம் இவருக்கு வாய்ப்புகள் இல்லை. படங்கள் நடித்து அப்போல்லாம் பாகவதர் கிராப் வெட்டுன்னு சொல்லி போய் கடையில் போய் வெயிட் பண்ணுவாங்களாம், பாகவதர் மாதிரி முடிவேணுன்ட்டு. அப்புறம் காலம் மாறுதில்லை, எல்லாமே மாறும். ஜிப்பா போட்டு இவரே பாட்டு பாடி நடித்த காலம்லாம் போயிடுச்சு. அப்புறம் யாரோ பாடுவாங்க வாயாசிப்பாங்க, யாரோ பேசுவாங்க வாயாசிப்பாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சா. அப்புறம் ஃபேண்டசியாக மாறுது. ஜிப்பா கல்ச்சர் போய் சட்டை பேண்ட்டு மாறி இன்னும் பல விஷயங்கள் மாறி இப்படி மாற ஆரம்பித்தோன்னே இவருடைய கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. சினிமா வாய்ப்பு டோட்டல் அவுட்டு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறார். தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், விதவிதமான கார்களில் பயணம் பண்ணுவார், பெரும் பங்களா, பெரும் செல்வந்தராக இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துடுறார்.